ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா ஸ்ரீஜுக்கு ஃபஸ்ட் டைம் சாலிட் ஃபுட் ட்ரை பண்ண போகிறேன். செர்லாக் தான் கொடுக்க போகிறேன். இது வந்து வீட் ஆப்பிள் கேரட் இதெல்லாம் சேர்ந்த செர்லாக் தான். இது 6 மந்த் பேபிக்கு வந்து கொடுக்கலாம். இப்போ உள்ள ஜென்ரேஷனில் யாருமே செர்லாக் கொடுக்கறதில்ல, அது ஏன்னு தெரில. ஆனால் டாக்டர் வந்து இது ரெக்கமெண்ட் பண்ணாங்க இதை கொடுங்கன்னு சொல்லிட்டு, அதனால் நான் செர்லாக் தான் கொடுக்க போகிறேன். செர்லாக்கில் வந்து குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனுமே கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து தாராளமாக செர்லாக் கொடுக்கலாம். இது வந்து சுகர் ஃப்ரீ செர்லாக் தான். இதுக்கு சைட்லேயே எத்தனை ஸ்கூப்புக்கு எத்தனை ml வாட்டர் மிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதை செக் பண்ணிவிட்டு உங்கள் பேபிஸ்க்கு வந்து கொடுக்க ஆரம்பிங்க. நான் இப்போ வாட்டர் ஹீட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஏர் கண்டெய்னரில் வந்து போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த கவரோட கூட அந்த ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா காற்று எதுவுமே போகாமல் இருந்தால் தான் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நான் ஒரு ஸ்கூப் எடுத்திருக்கேன். ஃபீடிங் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா எம்எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நான் வந்து 25 ml தான் எடுத்திருக்கேன் வாட்டர். ஒரு ஸ்கூப்புக்கு 25 ml வாட்டர் தான் எடுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போக போக வந்து அது கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படி உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஃபீடிங் பாட்டிலில் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்கோங்க. செர்லாக் அவனுக்கு ட்ரை பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே வரல. நிறைய பேர் சொல்லுவாங்க லூஸ் மோஷன் போகும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவனுக்குலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே செட் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போவே குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் போது நல்லா அவங்களுக்கு செட் ஆயிரும். ஒரு 8 மந்தில் நீங்கள் செர்லாக் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதை அவங்க சாப்பிடாமல் போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு டேஸ்ட் என்னென்னு பார்க்காமலே ஃபஸ்ட்டு துப்பிட்டான். அதுக்கப்புறம் போக போக பாருங்கள் டேஸ்ட்டு நல்லா அவனுக்கு ஒட்டிக்கும், நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். பேபிஸ்க்கு வந்து செர்லாக் மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைமும் கொடுக்கலாம். ஒரு ஸ்கூப் மட்டும் கொடுங்க. 6 மந்த் ஆகுதில்ல, அதனால் ஒரு ஸ்பூன் மட்டும் போதும். மார்னிங் அண்ட் ஈவினிங் கொடுங்க. ஃபஸ்ட் டே கொடுக்கும்போது 1 டைம் மட்டும் கொடுங்க. அவங்க அது செட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் அண்ட் ஈவினிங் கொடுக்கலாம். சரிங்களா? ஸ்ரீஜுக்கு நல்லாவே செட் ஆகிடுச்சு. அவனும் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். வீட்டு பக்கத்துலேயோ இல்லை பாட்டி யாராக இருந்தாலும் சரி, யார் செர்லாக் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட ஒரு தடவை கேட்டுக்கோங்க செர்லாக் கொடுக்கலாமான்னு சொல்லிவிட்டு. உங்கள் டாக்டரே ரெக்கமெண்ட் பண்ணால் நீங்கள் இன்னும் யார் பேச்சும் கேட்க வேண்டாம். நீங்கள் தாராளமாக செர்லாக் வந்து பேபிஸ் கொடுக்கலாம். எல்லா நியூட்ரிஷனுமே அந்த செர்லாக்கில் இருக்குது. நீங்கள் தனித்தனியாக அந்த ஆப்பிள் கேரட்டுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக இது பண்ணி கொடுக்குறத விட இந்த மாதிரியும் கொடுக்கலாம். பேபிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் கொடுத்து பார்த்துட்டு அது செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக கொடுத்துட்டே இருங்க செர்லாக்கு. ஒரு 5 டைம்ஸ் செர்லாக் கூட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக வாட்ரு கொடுத்துக்கோங்க. ஏன்னா பேபிஸ் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றாங்க இல்லையா, அதனால் வாட்ரு அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் உங்கள் பேபிஸ்க்கு ஃபஸ்ட் டைம் என்ன ஃபுட் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னென்ன ஃபுட்லாம் பேபிஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன தான் சாலிட் ஃபுட் ட்ரை பண்ணிட்டாலுமே ஒரு 2 வயசு வரை இல்லைனாலுமே ஒரு 1 வயசு வரைக்கும்னாலும் நீங்கள் ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுங்கள். அதான் பேபிஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது. இது இப்போ 6 மந்த்துக்கு அப்புறம் நம்ம எதுக்கு பேபிஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ரெஸ்ட் ஃபீட் வந்து அவ்வளோவா பத்தாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து குடல் எல்லாமே வளர்ந்துருக்கும் நல்லாவே. இப்போ நம்மளாலே தண்ணி குடிச்சிட்டு இருந்துட முடியுமா, அதே மாதிரி தான் பேபிஸ்க்கும். அதனால் அவங்களுக்கும் கொஞ்சம் வயம் முட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சாலிட் ஃபுட் ட்ரை பண்ணுறோம். சாலிட் ஃபுட்டும் கொடுத்துட்டு அப்படியே ப்ரெஸ்ட் ஃபீட்டும் கொடுங்க. ஸ்ரீஜுக்கு இது எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறது வீடியோவில் பாருங்கள். நீங்கள் செர்லாக் மட்டும் போதாது வேறு ஒரு சாலிட் ஃபுட்டும் நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப்பிளை நல்லா அவிய வச்சுட்டு அதை வந்து நீங்கள் மசிச்சு அதோட ப்ரெஸ்ட் மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணி அதையும் கொடுக்கலாம். அதுவுமே ரொம்ப சத்து தான். அப்படி கொடுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா இதையும் கொடுங்க. நிறைய பேர் என்னோட டெலிவரி ஸ்டோரி இன்ஸ்டாலேயுமே வந்து கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் போடுறேன். இனி ஸ்ரீஜுக்கு வந்து எந்தெந்த மாதிரி நான் ஃபுட் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஃபுட் ரொட்டீன் வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காமல் அதுக்காக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோஸ்லாம் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.